எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு ஒரு செல்ஃபோன் வாங்கினாரு எனக்காக. நான் அப்போ வீடு இருக்கேன். அந்த செல்ஃபோனுக்கு பைக் வாங்க போனேன். அப்போ கடைக்கு போனப்ப ஒரு ஆள் அந்த சொல்ல தீட்டிட்டு போயிட்டாரு. அவர் தீட்டுன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து எங்கள் அப்பா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போதாது. அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் அவ்வளோ கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டாங்க. செல்லு வந்து அவ்வளோதான், திருப்பி கிடைக்காது அப்படின்னு சொல்லி கட்டி கழிச்சாங்க. எங்கள் அப்பா பாட்டாரு, அதே காட்டில் எழுதிட்டாரு. தேட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கடையாக இறங்கி கேமரா ஃபிட்டேஜ் கேட்டாரு. நிறைய பேர் தரல, சில நல்லவங்க மட்டும் விட்டாங்க. அதை வச்சு எங்கள் அப்பா அங்கே போகிற வழி எந்தெந்த எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு பாதியா தனியாலாம் கண்டுபிடிச்சிடாரு. அப்புறம் கடைசியா அங்கே தங்கி இருக்குத ராஜே கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் அந்த உள்ள போய் என்னால் விசாரிக்க முடியாது. ஏன்னா அந்த ராஜில் தங்கி இருக்கிற 3 பேருமே இந்திக்காதீங்க. பிரச்சனை வந்தா ஏதாவது ஒன்று சேர்ந்து வாங்கன்னு எங்கள் அப்பா ஃப்ரெண்டு சொல்லியிருக்கிறாரு. அப்போ தான் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஆளை வச்சு பேசி கம்ப்ளைண்ட் கூப்பிட்டு போலீஸ் கூட போய் பார்ப்போன்னு நினச்சா போலீஸு எங்கள் அப்பா கூட்டிகிட்டே போகல. 4 நாள் கழிச்சு என்னாச்சு கேட்போன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போப்ப ஒரு மெசேஜ் எங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு. 1000 ரூபா ஃபைன். அப்படி எங்கள் அப்பா எலிவேட்டர் போடையா செல்லு காலாக போய் இன்னையோட 2 மாதம் ஆச்சு. ஒரு விளையாடும் இல்லை. அப்புறம் வாங்கி வீட்டில் கொண்டு பத்திரமா மறைச்சு வச்சிருக்கேன். இப்போ என்னடா செல்லு காலா போன கேஸில் அம்மா ஓடிச்சிட்டோம். அப்போ மெசேஜ் வந்துச்சு. என்னன்னு கேட்க போனா 2 மாதம் அம்மா தெளிட்டோம். அந்த சீட்டை கிடைக்கல, அதனால அந்த கேஸை முடிச்சிட்டோம். விவசாயம் கையெழுத்துலாம் கேட்குதுதாங்க. இப்போ நானாக கேட்குதேன். எங்கள் அப்பாவுக்கு எலிமெண்ட்ரி ஃபைன் போட்டாங்களே, அவங்க 2 மாதம் கட்டாமண்டா அதையும் கேச பண்ணுறீங்களா? மாட்டினாடா மானஸ்த அவங்களும் எங்கள் அப்பா தாராள மசனுக்கு சட்ட தண்டை மட்டும் தான் கொடுக்குமோ? கொஞ்சம் நீதியும் தரலாமே ப்ளீஸ்.